விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போகிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு அவசியம் இருக்குது. அப்பப்போ விஷயத்தை அப்பப்போ முடிக்க பாருங்கள். 2 அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள், புதிய சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளோ கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 4 9 சுக்கிரன் வந்து 2 உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது புதன் கொஞ்சம் வந்து குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகளோ ஒரு மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸான விஷயங்கள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. வேலை சம்பந்தமான விஷயம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2 உச்சமாக இருக்கும்போது இந்த வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றம், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடுகள், சொத்துக்களால் வர வேண்டிய ஒரு பாக பிரிவினால் ஒரு பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்கும் பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம், சின்ன சின்ன சுணக்கங்களோ கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் 11ஆம் அதிபதியான குரு வந்து 11 இருக்கும்போது வீடுகள், சொத்துக்களால் விஷயங்கள் வந்து நல்ல வாட்ட ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து செலவு இருக்க மாதிரி இருக்கும். கணவன் மனைவி விஷயங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 5 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருந்து அது வந்து கொஞ்சம் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதனால் ஒரு உழைப்புகள், அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேயும் சோம்பேறித்தனங்களை அதிகமாக ஏற்படுத்தி அப்புறம் பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி 12 இருக்கும். குழந்தைகளாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம், கொஞ்சம் குழந்தைகளால் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸர்னால் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக அது கேது தசாபுக்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கேது வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக, அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? என்ன மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம், தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து கும்ப லக்னம் வந்து சுக்கிர தசாபுக்தி சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்கள், தந்தை தாயார் மற்ற விஷயங்களில் வந்து பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக்.
டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது. அது பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும், பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாக்கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா, ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும், கருப்பண்ணன், கருப்பசாமி, இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.